வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிதம்பரத்தில் திங்கட்கிழமை மட்டுமே மக்கள் வழிபடுற பிரம்மராயர் கோவில். இது ஒரு சாஸ்தா கோவில். அரூப சாஸ்தா அப்படின்னு அழைக்கப்படுற இந்த கோவில் 8 திக்குக்கும் 8 சாஸ்தாக்கள் இருக்காங்க. அரூப சாஸ்தா, பாலசாஸ்தா, ருத்ர சாஸ்தா, தர்ம சாஸ்தா, எரிமேலி சாஸ்தா, ஆலப்புழா சாஸ்தா, ஆகாச சாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 8 சாஸ்தாக்கள் இருக்காங்க. அதில் முதன்மை சாஸ்தாவாக இருக்கிறது அரூப சாஸ்தாவான பிரம்மராயர். இவருக்கு உருவம் கிடையாது. சுமார் 300 வருடங்களுக்கு முன்பு அபயானந்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கருவறையில் அமர்ந்து தவம் புரிஞ்சிருக்கார். அவர் அங்கேயே ஜீவசமாதி ஆகிட்டதாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, மாணிக்க வாசகர் இந்த இடத்துல அமர்ந்து தில்லை நடராஜரை நினைத்து இங்கு தவம் புரிஞ்ச இடமும் கூடன்னு கூடுதல் தகவலாக இந்த தகவலை சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பல்ல, 2 சிறப்பல்ல, பல சிறப்புகள் வாய்ந்த ஒரு சாஸ்தா தலம். சாஸ்தா தலம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது காவல் தெய்வங்களாக தான் இருக்கும். ஆனால் இங்கே காவல் தெய்வத்துக்கு காவல் தெய்வமாகவும், உங்களுக்கு கேட்டதை கேட்ட வரம் கொடுக்கும் தெய்வமாகவும் இங்கே காட்சி தர்றார் பிரம்மராயர். இந்த கோவிலில் சீட்டு கட்டும் பிரார்த்தனை தான் மிக சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கு யாராவது துரோகம் இழைத்து விட்டார்களா, இல்லை இது ஏமாற்றிட்டாங்களா, இல்லை உங்கள்கிட்டேருந்து ஏதாவது பொருளை திருடிட்டாங்களா, அதற்கும் சீட்டு கட்டலாம் எழுதி. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத நியாயமான ஆசைகள், இது நிறைவேறணும், வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பேர், இது எல்லாத்துக்குமே இங்கே சீட்டு எழுதி கட்டலாம். நீங்கள் எழுதி கட்டுற சீட்டுக்கு எவ்வளவு பலன் இருக்குங்கிறத நீங்களே கண்கூட 15 நாளில் தெரிஞ்சுப்பீங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன தெரியுங்களா? நீங்கள் யாரையும் கெடுக்கணுங்கிற நோக்கத்திலையோ இல்லை பழி வாங்கணுங்கிற நோக்கத்திலையோ இங்கே சீட்டு எழுதி கட்டக்கூடாது. அப்படி கட்டினீங்கன்னா அது உங்களுக்கே திரும்பிடும். உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் பிரம்மராயர் கண்டிப்பாக ஆலோசனை பண்ணி அவருடைய குதிரைகள் மூலமாகவே இதை தீர்த்து வைக்கிறாருங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. சிதம்பரத்தில் சிறப்பு வாய்ந்த பல கோவில்கள் இருந்தாலும் திங்கட்கிழமை மட்டுமே திறக்கிற இந்த கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நித்தியப்படி பூஜை உண்டு. காலை மாலை இருவேளையுமே அபிஷேகம் பண்ணுறாங்க. ஆனால் யாரும் பக்தர்கள் கலந்துக்கிறதில்ல. மனமுருகி பிரார்த்தனை பண்ணுற பல பக்தர்கள் சிறிது காலத்திலேயே மனமகிழ்ச்சியோடு இந்த கோவிலுக்கு வந்து போகிறதையும் நம்மளால் இந்த கோவிலில் நிறையவே பார்க்க முடியுது. நீங்கள் சிதம்பரம் வந்தீங்கன்னா அவசியம் திங்கட்கிழமையாக இருந்தால் இந்த கோவிலுக்கு வாங்க. இல்லைன்னாலும் பரவாயில்ல, அந்த கோவிலுக்கு நீங்கள் போகலாம். இந்த கோவிலில் என்ன வச்சு பூஜை பண்ணணும் தெரியுங்களா? அர்ச்சனையோடு சேர்த்து நாட்டு சர்க்கரை, அவ்வளவுதான். நாட்டு சர்க்கரையை பூஜை பண்ணி நீங்கள் அங்கேயே பிரசாதமாக கொடுத்துட்டு அங்கே கொடுக்குற எலுமிச்சம்பழத்தை வீட்டில் கொண்டு போய் வச்சிங்கன்னா கண் திருஷ்டி, ஓமல், மிச்சபடி வீட்டில் இருக்கிற எந்த தீய சக்தியாக இருந்தாலும் உடனடியாக வெளியேறதா மக்கள் நம்புகிறாங்க. அதே மாதிரி நடக்குது. இந்த ஆலயத்தில் விநாயகர், சப்தகன்னி, வீரனார், 2 குதிரைகள், நாகம் என எல்லா சன்னதியுமே இங்கே அமைஞ்சிருக்கு. வெளிப்பிரகாரத்தில் கண்ணை மூடி அமர்ந்து ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. இந்த கோவிலில் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மிராக்களே நடக்கிறத நீங்களே உணருவீங்க. மன அமைதி வேணும்னா நேராக வேறு எங்கேயும் போகாதீங்க, சிதம்பரம் பிரம்மராயர்கிட்ட வாங்க. அவர் மன அமைதியை தருவார். மன அமைதியை மட்டும் இல்லைங்க, கேட்டவருக்கு கேட்டவரம் கொடுக்கும் அரூப சாஸ்தா தான் இந்த பிரம்மராயர். இந்த கோவிலுக்கு வாங்க. அடுத்த வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு 6 மணிக்கு மேலே நிச்சயமாக நான் அங்கே வருவேன். உங்களை எல்லாரையும் நான் அங்கே மீட் பண்ணுறேன். பிரம்மராயரை வணங்கி மன தைரியத்தையும் மன அமைதியும் பெற்றிட சிதம்பரம் வாருங்கள். பிரம்மராயரை தரிசனம் செய்யுங்கள்.